அம்மா துணையின்றியும் மாமியார் துணையின்றியும் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த வழிகள். எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தாங்க, சி செக்ஷனு. அப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் ப்ரூனேல இருந்தனால வீடியோ காலில் தான் பார்த்தாங்க குழந்தைய. சி செக்ஷனுங்கிறனால திடீர்னு பிளான் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால ஹஸ்பண்ட் அன்னைக்கு வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே கிளம்பி வந்தாங்க. செகண்ட் பேபி ப்ரூனேல தான் பிறந்தாங்க. அவங்க நார்மல் டெலிவரி. அந்த டைமில் கோவிட் டைம்ங்கிறனால ஊர்லேருந்து பேரண்ட்ஸ் யாரையும் கூட்டிட்டு வர முடியல. ஸோ அதனால நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் மேனேஜ் பண்ணுவோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைய வந்து வீடியோ காலில் தான் பார்த்தாரு. ஏன்னா கோவிட் டைம்ங்கிறனால ஹஸ்பண்டை அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் டே தான் நேரில் பார்த்தாரு. எல்லாமே கடந்து வந்துட்டோம். இப்போ இந்த குழந்தைங்க மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டது ரொம்பவே. தனியா 2 குழந்தைங்களை வளர்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுல நிறைய வழிகள் நாங்க அனுபவிச்சிருக்கோம். அது யாருக்குமே தெரியாது. அந்த கஷ்டத்துல தான் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத நான் உணர்ந்தேன்.